அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. ரெண்டு பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் கொஞ்சம் அடங்க மாட்டேன்றான். அவனுக்கு துணை வந்து எங்கள் மாமியார். உங்கள் ஹஸ்பண்ட்லையா? ஹஸ்பண்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல கொடுத்தாங்க என்ன. 22 வயசு இருக்கும்போது அவர் இறந்துட்டார் எனக்கு. அதுக்கப்புறம் 6 வருஷமாக அம்மா வீட்டில் தான் இருந்தேன். நான் ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணின்னு இருக்கும்போது இவர் ஒன்று பார்த்தேன். என்ன வியாபாரமா? இந்த சேமியெல்லாம் விற்பேன் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு பார்த்துட்டு சரி எங்களுக்குள்ளே பழக்கமாச்சு. அதுக்கப்புறமேட்டு சம்மதத்தோடு நாங்கள் கல்யாணம் பண்ணிங்க. என்ன வேலை செய்வீங்க? வியாபாரம். என்ன வியாபாரம்? உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் திருமணம்? இல்லை, செகண்ட் திருமணம். ஃபர்ஸ்ட் கல்யாணம்? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து ஓப்பன் சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணிக்காங்க. 2 குழந்தை இருக்குது. அதுக்கப்புறம் தான் இவங்க பார்த்தேன். அவங்க பக்கத்துலேயே தான் இருக்காங்க. இந்த சைடு இந்த வீடு அந்த சைடில். இல்லை, நீங்கள் முதல் மனைவி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க? அவங்க சம்மதத்தோடு தான் பண்ணது மேடம். அவங்க தான் வந்து எங்கள் வீட்டில் இருந்து கட்டிங்க எனக்கு இந்த மாதிரி உனக்கு உடம்பு இந்த மாதிரி இருக்குது. யாருக்கு உடம்புக்கு முடியல? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். சொல்லுங்க. அதுக்கப்புறமேட்டு எங்கள் மச்சனை இவங்க எல்லாருமே நல்லா சமாதானமாக ஒன்றதாக இருந்தாங்க. வருவாங்க போவாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. மாமியாரெலாம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பாப்பா பெரிய பிள்ளை ஆகிட்டா. அந்த ஃபங்க்ஷன் பண்ணோம். 5 வருஷம் அது எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு. அதில் ஃபங்க்ஷனில் வந்து நியூட்ரிஷன் அடிக்கும்போது அதில் பேர் வந்து அவர் பேர் போடல. அப்போ 2 குழந்தைகளும் அவரோட? ஆமாம். இவர் தான் எல்லாமே இவர் தான் பார்த்துக்கிறாரு. எல்லாருக்குமே தெரியாது, நல்லா பார்த்துக்கிறாரு. எல்லாரையும் நல்லா பார்ப்பாங்க, கொள்ளுவாங்க. அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். எங்கள் மச்சனை அவர் கூட பிறந்தவர் வந்து இவர்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா தான் இருந்தாங்க. இந்த 4 வருஷமாக நல்லா தான் இருந்தாங்க. இந்த 1 வருஷமாக சரியாக பேச்சுவார்த்தை கிடையாது. அந்த நேரத்தில் பாப்பா 6 மாதத்துக்கு முன்னாடி பெரிய பிள்ளையாட்டோடனே ஃபங்க்ஷன் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனில் பத்திரிக்கை அடித்தோம். அந்த பத்திரிக்கையில் வந்து இவர் பேர் போட்டோம், பாப்பா பேர் அவர் பேர் போடலன்னிட்டு அந்த ஃபங்க்ஷனில் வந்து எங்களை பிரச்சனை பண்ணாங்க. எல்லாமே இவங்க பார்க்கும்போது இவங்க பேர் தானே நான் போட முடியும். ஊர் அறிஞ்சு நாங்கள் கல்யாணம் பண்ணி நாங்கள் குடும்பம் நடத்துகிறோம், புருஷன் முன்னாடியே குடும்பம். அவர் பேர் போடலன்னு என்னை பிரச்சனை பண்ணாங்க. அதுலேருந்து நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் போட முடியாது, இவர் பேர் தான், நாங்கள் இங்கே தானே இருக்கிறோம். நீங்கள் அப்போத்துலேருந்து என்னை பார்த்துன்னு கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட இருந்திருப்பேன், நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். என்னை அடித்து வெளியே தள்ளினீங்கன்னு சொல்லி நான் அதெல்லாம் பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கின்னு எங்கள் பையனை அவங்க கையில் வச்சுன்னு இருக்கிறாங்க. அவன் வந்து 2 வருஷமாக சரியாக படிக்கவே இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடியே சின்ன பிரச்சனைக்கு எங்கள் மேலே போகிறான் சொல்லிட்டு என் மேலே அங்கே போனான். அப்போயே அவனு அம்மா கிட்ட இருடா, நீ அங்கே இருந்தால் தான் படிப்பேன்னு எதுவுமே சொல்லி தரல. அவன் இங்கே வந்து என்னென்ன பண்ண சொல்கிறீங்க, அவன் அங்கே வரமாட்டான், என்கிட்ட தான் இருப்பான்ட்டு என்கிட்ட இதுவாக பேசுனாங்க. நான் செத்துருவேன்டா நீ இல்லைன்ட்டு சொன்னோடனே அவன் வந்துட்டான். ஒரு நாள் மறுநாளே திருப்பி ஃபோன் பண்ணுறான். அவன் வெளியே போயிட்டு மறுநாளே ஃபோன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை போயிட்டான். லாஸ்ட்டு 1 வருஷம் கழிச்சு நாங்கள் ஒரே வாரத்தில் நீ எத்தனை அங்கேயே சேர்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. மங்களபுரம் போனோம், அதான் பெரம்பூர், மங்களபுரம் போனோம். அங்கே இங்கேன்னு சுற்றி இருந்து இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்க பசங்க. அந்த பசங்க கூட ஸ்நேகிதம். எனக்கு ஃபோன் வருது, எடுத்து பேசினா பொம்பளை பசங்க பேசுங்க, அலோன்னுதுங்க வச்சுதுங்க, கோகுல்னுதுங்க டக்குன்னு வச்சுதுங்க. நான் கால் பண்ணி கேட்டாக்கா எஸ்டிடி பூத்து எங்கெங்க அந்த எஸ்டிடி பூத்து எங்கெங்க இருக்குதுன்னு கேட்டால் பெரம்பூர் ஜமாலியா ஸ்கூல் எதிரில் இருக்குது. ஒரு லேடி பேசுகிறாங்க. யாருமே பேசுகிறா, ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு போகுது. அப்புறம் நான் சொன்னேன், இந்தமாரி எங்கள் பையன் படிப்பையும் கெடுத்துச்சுங்க. 2 வருஷமாக பசங்களாம் ஃபோன் பண்ணி இந்தமாரி பேசிக்கொண்டு நான் அங்கே வச்சுன்னு இருக்க முடியாதுன்னு நான் திருப்பி கூட்டிட்டு இங்கே வச்சிருக்கிறேன். திரும்ப இந்தமாரி ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் ஸ்டேஷனில் போயிட்டுன்னு சொன்னதுக்கு அந்த லேடி அந்த பாப்பாட்ட சொல்லி, அந்த பாப்பா வந்து எங்கள் பையன்கிட்ட சொல்லி என்னை வந்து அவன் கேட்குறான், எனக்கு யாருன்னா ஃபோன் பண்ணுவாங்க கொள்வாங்க, நீ அதெல்லாம் கேட்குற, நீ எதுக்கு அவங்களெல்லாம் மிரட்டுற, எனக்கு எங்கள் ஃப்ரெண்டுங்களாம் ஃபோன் பண்ணுவாங்க, நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது, சொல்யூஷன் யூஸ் பண்ணுற பசங்களாம் நீ சேரடா கொள்றடா, அதெல்லாம் கெட்ட பழக்கண்டா அதெல்லாம் அப்படின்னா அவங்க தானே யூஸ் பண்ணுறாங்க, நான் யூஸ் பண்ணுறேன்னா. ஒயின் ஷாப்பில் ஒரு பையன் திருடி இருக்கிறான். அந்த பையன் இவனுக்கு சிநேகிதம். அவங்க 4-5 பேர் நீங்கள் கூட்டாளியாக இருக்கிற ஒருத்தர் செஞ்சால் கூட 4 உங்களையும் தானே சேர்த்து பிடிப்பாங்கடா சொன்னால் அவனுங்க செஞ்சால் என்ன பிடிப்பாங்களா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நீ திட்டாத அப்படின்னு எடுத்தெறிஞ்சு பேசுகிறான். நான் ஒரே ஒரு பிள்ளை வச்சுன்னு இருக்கிறேன். நாளைக்கு அது கெட்டு போச்சுன்னா என் வயது தானே எரியும். சொல்லாத பெரம்பூர் போயிடுவான். டிக்கெட் இல்லாத அங்கே 6 பேர் பிடிச்சிடுவாங்க. டிடிஆர் பிடிச்சிட்ட உடனே
அண்ணன் தம்பிங்க மாதிரி ஒருத்தர் இருக்கிறார் கடையில், சித்தப்பான் தான் கொடுவான். அவருக்கு ஃபோன் பண்ணுறது, ஃபோன் பண்ணி டிடிஆர் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க சித்தப்பாவா. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஃபைன் கட்டி கூட்டின்னு வந்தாங்க. கடம் ஊரில் இருந்தோம். ஊரில் இருக்கும்போது அந்த மாரி தான் ஒரு வாட்டி திருவள்ளூரில் புஷ்டாங்கன்னுட்டு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி பசங்க போய் பணம் கட்டி அவனை கூட்டின்னு வந்துக்கிறானுங்க. இந்தமாரிலாம் யாருன்னா தெரியாது, எதுனா இந்த கேஸ் அந்த கேஸுன்னு போட்டு தூக்கி போட்டு உள்ள தள்ளிட்டா நான் என்ன மேடம் பண்ணுவேன்? இதெல்லாம் கேட்கறதுனால ஆக மாட்டுது அவனுக்கு. எந்த வேலையும் விட மாட்டேன் நான் அவனை. கடைக்கு போயிட்டு கூட சரி மதிக்கவே மாட்டான், பாட்டு கற்றும். ஆனால் அவங்க ஆய வீட்டில் நல்லா கிளியராக செய்கிறான். ஏன்னா அங்கே சுற்றுறதுக்கு வாட்டமாக இருக்குது மேடம். இங்கே வந்து நம்ம கொஞ்சம் நல்லா டீசெண்டான இருக்கிறாங்களே, அங்கே போகாதப்பா இங்கே போகாத, வீட்டு உள்ளவே இருப்பான். சவுண்டு ஓவராக எனக்கு இந்த 25 நாள் ரத்தம் வந்து எடுத்துக்கிறேன் மேடம். ஒரு நாள் வந்து எட்டி பார்க்கல. எல்லாருக்குமே தெரியும் அவங்க வீட்டில். அவங்க கூட சொல்லலை, போய் பாரு அவங்க அம்மாவன். ஒரு ஆக்டிவிக்காக எமோஷனல் பிளட் வெளியே வருது. இந்த வயசுல பசங்களை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். இப்படியெல்லாம் இமோஷனல் ஆகி உடம்புக்கு எடுத்துட்டா எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு பொண்ணு இருக்குல்ல, நீங்க இமோஷனல் ஆகி கத்துனதுனால பசங்க திருந்த போறது இல்ல. நம்ம பொறுமையா தான் அதை ஹேண்டில் பண்ணும். அவங்களுக்கும் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்ல வார்த்தையெல்லாம் நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து தான், வேற வழி இல்லை. ஒரு வார்த்தையோட யாருமே அவனை திட்ட மாட்டாங்க கொள்ள மேடம். அவன் தான் திட்டுவான், பாப்பா போட்டு அடிப்பான். ஒரு வேலை விட்டு அவள் செய்யலைன்னா செம்மையா அடிப்பான் போட்டு. டமால் டிம்மால் லாஸ்ட் நாள் போட்டு குத்தி அவள் கீழே விழுந்து. நான் சொன்னேன், பாப்பா பெரிய பிள்ளையாயிட்டா, இதுக்கு மேல் பட்டு நீ அவன் மேலாம் கை வைக்கக்கூடாதுடா, என்னடா நீ இந்த மாரி பண்ணினுக்கிறன்னா தார் மரம் அடிப்பான் போட்டு அவளை. ஒரு சின்ன குழந்தையாச்சோட அப்போதுலேருந்து பார்க்கவே மாட்டான். எதுனா கேட்டால் அப்படியே செவுட்டி குத்துறான். பெரிய ஆம்பளைங்க மாரி பேசுகிறான். என் தங்கச்சி கொஞ்ச நாள் சப்போர்ட் பண்ணியிருந்தா. இப்போ அவளே நேரடியாக பார்க்க தொட்டு அவ்வளோ என் வீட்டை நீங்கள் வராத, எங்கள் அக்காவையும் என் இதில் நீ முறைக்கிற கொள்கிற, அப்போ நாங்கள் இல்லாத போய் எவ்வளோ பண்ணுவேன். எல்லாரோடையும் நான் அமைதியாக தான் மேடம் இருக்கேன். நாங்கள் 5 பேர் அக்கா தங்கச்சிங்க, எல்லாரோடையும் நான் தான் அமைதியாக இருப்பேன் அதிகப்படியாக. எதனா அவங்க எதனா கத்தனோட சரி விடுங்க தான். ஆனால் என்னாலே இப்போ அவனால் தாக்கு பிடிக்க முடியல. சரி என்னடா இந்த மாரி இருக்கிறாள் அவங்க அம்மா, போடா வாடா இங்கே எதுக்கு வரேன்னு அவங்க சொன்னதை அவங்களும் சொல்ல மாட்டேன்றாங்க. எதனா இதுதான் சாக்குன்னு அவனை இழுத்து பிடிச்சி வச்சுன்னு இருக்கிறாங்க. சரி நீ இழுத்து போச்சு, நாளைக்கு கெட்டு போய் நின்றதுக்கு அப்புறமேட்டு என்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நான் என்ன மேடம் பண்ண முடியும்? என்கிட்ட இருக்கிறதோட உங்ககிட்ட நல்லா இருக்கிறான்னா சந்தோஷம் தான். அதுக்கு என்கிட்ட தான் இருக்கணும்ன்ற அவங்களோட நல்லா பேசுவாரா? நல்லா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. நீங்கள் சொன்ன கேட்க மாட்டாரா? கேட்குறான். இங்கேருந்து போகும்போது நல்லா போகிறான், அங்கேருந்து வரும்போது வாரத்தில் 1 நாள் 2 நாள் அப்படியே அமுச்சு வைப்பாரு. சரி விடு, அவனுக்கு அங்கே தான் டைம் பாஸ்ட்டாக இருக்குது, இங்கே ஃப்ரெண்டுங்க இல்லை, போட்டோம் விடு, வாரத்தில் 1 நாளைக்கு இருந்துட்டு வரட்டும்னு கூட அமுச்சு வைப்பாரு. எனக்கு அங்கே போகிறது அவன் பிடிக்கவே இல்லைன்னுவேன். இருக்கட்டும் போயிட்டு வரட்டும். அவரு ரொம்ப அந்த வைஃப்ல 2 பசங்களா? ஆம்பளை பசங்க. அவங்களும் இவரும் நல்லா எல்லாரும் இங்கே போவான் வருவான், இவன் அங்கே போவான் வருவான். குழந்தைங்கள லீவு கூட்டின்னு வருவான், இவன் தான் கூட்டின்னு போய் விடுவான். சின்ன பசங்களா? சின்ன பசங்க. அவங்க பசங்களும் எல்லாருமே இவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க. என்கிட்ட மட்டும்தான் மேடம் அந்த மாரி பண்ணுறான் அவன். இத்தையும் நான் துஷ்டமாட அவனை எதுவுமே கற்ற மாட்டேன். நான் பாப்பாக்கே சொல்லுவேன், அவன் எதனா மதிக்கலையே நீ விட்டுருமா, நீ உனக்கு உள்ள வேலையை நீ செய்ய, அவன்கிட்ட நீ போவாத, அவன் பேச்சு நீ போவாத, அதுதான் சொல்லுவேன் நான் அவளுக்கும். ஆனால் நானும் எவ்வளோ பெரம்பூர் போனால் அவன் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேடம். எங்களுக்கு படிச்சா போதும், நல்லா இருந்தா போதும். எனக்கு எதுவுமே வேணாம், கூட இருக்கணும்னு கூட எனக்கு வேணாம். படிச்சானா போதும் மேடம். சொல்யூஷன் யூஸ் பண்ற பசங்க இல்ல, அவங்க அந்த பையன் கெட்டு போகணுங்கிறதுக்காக உங்க மாமியார் அப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? இல்ல மேடம், அவங்க நான் இருந்து 5 வருஷமா அந்த இடத்துல குடும்பம் நடத்தினேன். அவங்க மூத்தாருக்கு வந்து எங்க மாமனாருக்கு அண்ணன் பசங்க 5 பொட்டை பசங்க 2 ஆம்பளை பசங்க. அந்த ஆம்பளை பசங்க வேலைக்கு பண்ணதானே அந்த பொட்டை பசங்களை அவங்க காப்பாத்துவாங்க. மொர்ச்சின்னு வந்துட்டாங்கன்னா வீட்டுல உட்கார வச்சு அவ அப்படிதான் பொம்பளை பசங்க அவளுக்கு வேணுன்னுவா. நீ போ உள்ள போய் சாப்பிடு போன்னு சொல்லிட்டு 6 மாசம் இங்கே உட்கார வச்சுக்கோங்க நம்மள பசங்களை. புத்திமதி சொல்லி சரி போடா, நீடா 5 பொட்டை பசங்களை வச்சுன்னு கஷ்டப்படுறாங்க, பூ விற்கிறாள் அவ்வளோ பூ, நீ ஒரு வேலை வெட்டிக்கு போ அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. யார் வந்தாலும் சரிதான், நீ சரி உள்ள போய் சாப்பிட்டு உள்ள போயிரு. இன்னைக்கு கடைசியில் அது எனக்கே வந்து இருந்துச்சு மேடம். நான் கண் எதிர்க்க பார்த்த சம்பவம் 5 வருஷமா. ஆனால் இன்னைக்கு எனக்கே வந்துச்சு. என் பிள்ளைய எத்தனையோ விட்டு அவங்களும் பிரிச்சாங்க. நானும் வலுக்கட்டாயமாக அவன் காலில் விழாத குறைய புடிச்சு வந்து வீட்டில் வைப்பேன். நான் அவனை ஒழுங்காக இருப்பான், திருப்பி எப்பயோ அது மாதிரி அம்மேரியா பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னால் முடியல. இப்போ கூட நான் ஒன்றும் சொல்ல மேடம், ஆனால் அந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அவன் கெட்டுருவான். எங்கன்னா நீங்கள் ஹாஸ்டல் சேர்த்துவிட அவன் படிச்சானா எனக்கு போதும், எனக்கு அவன் படிச்சு வந்தானா போதும், எனக்கு வேறு எதையும் நான் கேட்கல அவங்ககிட்ட இருந்து. எப்படின்னா நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், இங்கே இருந்தால் கெட்டு போகிறாங்க அவன் அப்படின்னு எவ்வளோ நான் சண்டை போட்டு பார்த்துட்டேன். என்னால் முடியல, அவங்ககிட்ட போராட முடியல, நின்று பேச முடியாது. அப்படியே சூழ்ந்துக்குவாங்க எல்லாருமே. என்னால் நின்று பேச முடியாது அவங்ககிட்ட. பிள்ளைன்னு அப்படியே பிடிச்சிடுவாங்க என்ன சண்டைக்கு. யார் என்ன வார்த்தை பேசுகிறாங்க, யாருக்கு நான் பதில் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியாது, கத்துவாங்க. நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன், சும்மா அவனை மிரட்டலான்னு கிருஷ்ணாவில் வாங்கின்னு போயிட்டு நான் ஊற்றிக்க வேண்டான்னு இந்த ஏரியாவுக்கு வந்தேன்.
அதுக்கு அவங்க கிண்டல் பண்ணி செய்கிறாங்க. கிருஷ்ணாவில் வேணாந்துச்சு ஊற்றின்னு கொளுத்திக்கிறேன்னு பிளாக்மெயில் பண்ணி இட்டுன்னு போகிறதுக்கு. வேற எப்படி இட்டுன்னு போக முடியும்? அவனை அதுமாரிலாம் பிளாக்மெயில் பண்ணால் தான் இட்டுன்னு போக முடியும். நடு ரோட்டில் நின்று ஒவ்வொன்று அழுது நிட்டுன்னு வந்தேன் நான். ஆனால் வந்து ஒரு நாள் இல்லை, மறுநாளே ஃபோன் பண்ணிவிட்டு ஓடுறான் அங்கே இருந்தாங்க. சரி நான் விட்டேன் கம்முன்னு. இப்பயும் என்னால் முடியல. ஒரு நாள் கொஞ்சம் நான் அமைதியாக இருந்தோட அவர் என்ன பையன் ஏதாவது வீட்டு விசுன்னு இருக்குது, குழந்தை இருந்ததுன்னா இங்கே உட்காரோம் அங்கே உட்காரோம், சாப்பாடு கூட இறங்க நீ நினைக்கிறீல்ல சுகுனி, எனக்கு இறங்கவே மாட்டேதுரி சாப்பாடு அப்படின்ட்டு அப்படியே கண்ணில் தண்ணி வடிது எங்களுக்கு. நீங்க அவர்கிட்ட பொறுமையா பேசி பார்த்துருக்கீங்களா? கூட பக்கத்துல உட்கார வச்சு பொறுமையாகவும் பேசியிருக்கேன், சண்டை போட்டும் பேசியிருக்கேன், அடிச்சு கூட சொல்லியிருக்கேன். ஒரு 2 வருஷம் காலமாக அடிக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எவ்வளோ அன்பாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லி பார்த்தேன். சுத்தமாக கேட்கறது கிடையாது. போகும்போது நல்லா நானே அமுச்சு வைப்பேன். சரி அவன் இங்கே இருக்கிறது கஷ்டமாக இருக்குது, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு யாரும் கிடையாது, அங்கே இருக்காங்க, 1 நாள் 2 நாளில் ஒன்றும் கிடையாது, போயிட்டு இந்த டைம் வந்துருப்பா அப்படின்னு. போகும்போது நல்லா போவோம், வரும்போது மட்டும் 1 வாரம் அவன் மறுபடியும் அவன் கைக்குள்ளே எடுத்துனதுக்கு 1 வாரம் ஆகும். நல்லா போவோம். வரும்போது நாங்கள் 10 வாட்டி நான் ஃபோன் பண்ணணும். டைம் ஆச்சுடா வாடா வீட்டுக்கு, டைம் ஆச்சுடா வாடா வீட்டுக்கு, நாளைக்கு ஸ்கூல் போகணும், நீ வா கிளம்பி 10 வாட்டி ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நைட்டு 10 மணிக்கு வருவான். மறுநாள் 2 நாள் கழிச்சோ இல்லை மறுநாளோ அந்த மாதிரி வந்தானா ஒரு 4-5 நாளைக்கு அப்படியே அமைதியாக இருப்பான், யார்கிட்டையும் பேசவே மாட்டான். திருப்பி அதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு நல்லா பேசுவான். திருப்பி லீவ் வந்தால் அதுக்கு என்ன வருத்தப்படுவான். அவனை அங்கே அனுப்பினாக்க மூஞ்சி உம்முன்னு ஆயிடுது அவனுக்கு. திரும்பி வரும்போது அவனுக்கு என்ன நடக்குது தெரியல. அங்கே என் கண்ணு முன்னாடியே இருக்கட்டும், நான் வீட்டை விட அங்கே போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இவன் இங்கே இருந்தானா உங்களை அந்த டென்ஷன் எடுத்து உங்கள் மேலே காட்டினுக்கிறான், நீ பாட்டுன்னு இந்தமாரி எமோஷனல் ஆகிற. சரி வீடு ஃப்ரீயாக விடு ஆம்பளை பையனை அப்படின்னா திருப்பி விட்டு திருப்பி அதேமாதிரி தானே மேடம் வரேன். எனக்கு இப்போ அதிகம் எந்தெந்த பொட்ட பசங்களும் ஃபோன் பண்ணுங்க, ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணுது, நான் திருப்பி எடுத்து ஃபோன் பண்ணால் என்ன தகாத வார்த்தையில திட்டுறான் அந்த பொம்பளை. திருப்பி சரி நான் தான் ராங்க அதை இது பண்ணிட்டேன், என் தங்கச்சிட்டு அந்த நம்பரை குத்து போட்டா அவளையும் திட்டுறாங்க. ஒரு லேடி யாருன்னே தெரியல, ஆனால் செல் நம்பர் அது. இந்த எஸ்டிடி பூத்தில் இந்த மாதிரி கண்டினியூவாக ஃபோன் வந்துன்னே இருக்கும். ஃபோன் வந்தால் எனக்கு டக்குனு வந்தால் ஓடி போய் எடுப்பான். யாரானா ஃப்ரெண்டுமா, ஃப்ரெண்டு. எந்த ஃப்ரெண்டுடா? ஸ்கூல் ஃப்ரெண்டு. அதான் லேடிஸ் பொம்பளை பசங்க வாய்ஸ் கேட்கும். யாரோ பொண்ணு பேசுன மாதிரி இல்லையே, சும்மானா சொல்லாது. எந்த வகையிலனா கெட்டு போயிட்டான். என்ன மேடம் திருப்பி என்னால் காப்பாற்ற முடியுமா அவனை? இதுக்கோசரம் நான் போராடுறேன். ஆனால் அவங்க யாருமே அதை புரிஞ்சுக்க. நான் எவ்வளோ அவங்க பெரியப்பாங்களான்ற கூட நான் சொல்லி பார்த்துட்டேன், இவன் இந்தமாரிலாம் பண்ணுறான் அப்படின்றதுக்கு. அவங்க சித்தப்பா அவங்க பெரியப்பா யாருமே சேர்க்கறது இல்லை. அவங்க பாட்டி மட்டும் தான் இப்போ பிடிச்சி வச்சுனாங்கன்னா இப்படி பண்ணினுக்கிறாங்க. பிளம்பர் வேலைக்கு அமைச்சிருக்கிறாங்க படிக்கிற வயசில். ஒரு நாளைக்கு 350 ரூபா சம்பளம் அன்றைக்கி. அதோட எனக்கு தெரியாது. பசங்க எங்கள் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான், நான் பிளம்பர் வேலைக்கு போகிறேன். அவன் திட்டிக்கிறான், என்னடா படிக்கிற வயசில் நீ பிளம்பர் வேலைக்கெல்லாம் போயின்னுக்கிறேன், நீ இந்த வயசில் 15 வயசுலேயே வெயிட் எல்லாம் தூக்கின்னு நான் வேலை தெரியுமா அதுன்னு என்ன வந்து திட்டுறான். நான் என்னடா பண்ண சொல்கிறேன், நான் அவன் எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேன்றானடா. உனக்கு அவன் புள்ளியா அவனுக்கு நீ புள்ளியா? எல்லாருமே அப்படிதான் பேசுகிறாங்க. இந்த காலத்து பசங்கள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறேன் மேடம். நான் அவங்க கேட்டதை உடனே வாங்கி கொடுத்துருவேன். அவங்க கேட்கறது உடனே. நான் அதிகமாக காசெல்லாம் நான் கையில் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன வேணும் நான் வேணும்னு சொன்னேன். சரி அப்படி தான் சரி கொடு, குழந்தைகிட்ட 10 ரூபா கொடு, அவன் எடுத்து முடியாதுன்னா வாங்குவான், அவன் கொடு, காசை கொடு. என் செல்லாம் வீட்டில் கிடையாது, நான் கொஞ்சம் கண்டிஷனாக தான் இருப்பேன். நீ அதிகமாக காசில் எடுத்து மணி எடுத்துக்கிறது அவனை வச்சுக்க மாட்டான் மேடம். 10 ரூபாய் அதிகமாக இருந்தால் கூட வீட்டில் என் தங்கச்சி குழந்தைங்களாம் 10 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் 5 பேர் அக்கா தங்கச்சிங்க. அதுங்க ஆளுக்கு 2 குழந்தைங்க. எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பான். ஏதுரா காசுனா நான் 10 ரூபா வச்சு அப்பா கொடுத்தாரு அப்படின்ட்டு அந்த 10 ரூபாய்க்கு ஜெல்லு அது இதுன்னு வாங்கி ஆளுக்கு ஒன்று கொடுப்பான். இப்போ ரொம்ப அப்படியே தலைக்கீழ மாறிட்டான் மேடம். நான் கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன ஒரு மாதிரி இருக்கிறேன், உடம்பு சரியில்லையா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குற பையன் இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி அந்த வயசுல நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா அவங்களை கரெக்டா கொண்டு வந்துட்டீங்கன்னா மறுபடியும் அந்த மாதிரி நல்லா ஆயிடுவாங்க. கரெக்டா அவங்களுக்கும் இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் மேடம் அப்படி பண்றாங்க. அப்படிதாம்மா இருக்கும். நம்ம சேர்த்து பிடிக்கும் போது தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பண்றாங்க. நாங்க சேர்த்து பிடிக்கிறோம். அவனுக்கு அவன் வழியிலேயே போயிட்டு நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம். அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இன்னமும் அதிகமா தான் ஆவறானே தவிர கொஞ்சம் கூட மாறல. ஒரு மாதிரியா இருந்தா நம்ம உடம்புக்குன்னுவா. நீங்க சாப்பிட உக்காந்தானா அவனுக்கு எடுத்து வச்சுனா நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னுவான். எங்க தங்கச்சி அந்த வீட்டுல இருக்கிற அவளை விட மதிக்கிறது இல்லை. அவளே கை தூக்கிட்டு போயிடா அடிக்கிட்டு. சரி உங்க பேரனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்ல பையனா? அவங்க இருக்கிறது ஒரு இடம், நான் இருக்கிறது பரம்பூர். அங்கே என்ன நடக்குது எனக்கு தெரியாது. இவங்க வந்தாலும் ஆதரிச்சு அனுப்புகிறேன், அவங்க வந்தாலும் ஆதரிச்சு அனுப்புகிறேன். இவங்க எந்த கதையும் எங்களையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க.
அவங்களும் எந்த கதையும் சொல்ல மாட்டாங்க. பேரனும் வரான், எந்த கதையும் சொல்ல மாட்டான். வருவான், பார்ப்பான், போயிடுவான். உங்க கூட இருக்கும்போது நல்லா இருப்பனா? இப்போ 2 மாதம் நல்லா தான் வீட்டு உள்ளே தான் வச்சுன்னுக்கிறேன். எங்கேயுமே இப்போ எதுவுமே போகிறதில்ல. இந்த 2 மாதமா அவங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியாது. நானும் வந்த புள்ளியை வெளியே போன் தெத்த முடியாது. எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவன் எங்கள் கையில் கோச்சின்னு வந்துட்டான், அடங்க மாறான். லட்சுமி அப்பாண்ட ஃபோன் பண்ணேன், சின்னவன் எங்கள் சின்ன பையங்களை ஃபோன் பண்ண அவன் வீட்டை விட்டு வெளியே போடான்ட்டான், வராத வீட்டு வாசல்லேன்ட்டான். அதேமாரி அவன் வந்தானா கைத்து பிடிச்சி வெளியே தள்ளு, பிடிச்சி கொடு அன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், வந்த புள்ளியை நான் எப்படி பிடிச்சிக்கிட்டுக்கோ, கைத்து பிடிச்சி எப்படி தள்ளும், என்ன ஏதுன்னு தெரியாத என்ட்டு ஃபோனை நிறுத்திட்டேன். பேத்தி சொல்லுது, கோகுலோட தங்கச்சி சொல்லுது, அவங்க அம்மா சொல்லி கொடுத்து அது எனக்கு ஃபோன் பண்ணுது. கோகுல் வந்தானா அடங்க மாறான், ஒழுங்கா இருக்க மாறான். அங்கே வந்தானா கூட லட்சுமி அப்பா எப்படி வீட்டு வாசலில் காலை வைக்காத வெளியே போடான்னு தேத்தினாரோ அதுமாரி நீ தேத்து. நான் என்னன்னு இல்லாத நான் தேத்தம்மா. நீ மூஞ்ச காட்டினா, லட்சுமி அப்பா மூஞ்ச காட்டிட்டான். இப்போ நீ என் வீட்டாண்ட வராதுன்னு தேத்துனா அந்த பிள்ளை எங்கே போவோம்? பெரம்பூர் ஏரியால அந்த பையன் வந்து சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அது யாருக்கால இருந்து தப்பு பண்ணுது? நீங்க தானே பெரம்பூர்ல இருக்கீங்க. நான் இருக்கிறேன். அந்த புள்ள யாருக்கால வளருது அது வேற விஷயம்மா. அது ஏங்க பிரச்சனை அது கிடையாது. பாருங்கம்மா, உங்க காலம் வேற, சொல்லு, இந்த காலம் வேற. பசங்களை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் ரொம்ப கேப் இருக்கு. நீங்க பாட்டி, அவனோட ஜெனரேஷன் எப்படி இருக்கு, அவன் கூட்டாளிங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா நீங்க கண்காணிக்க முடியாது. பசங்க வந்து அம்மாவோட இருக்கணும். அம்மாவோட இருந்தாதான் அவங்களால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். இருங்கம்மா, இருங்க, நான் சொல்றது புரிஞ்சுங்க. அவன் கோவிச்சுட்டு அவங்க திட்டுறாங்கன்னு உங்கள்கிட்ட வந்தான்னா நீங்க என்ன சொல்லி அனுப்பணும்னா, இத பாருப்பா, அம்மாட்ட கோவிச்சுக்க கூடாது, உனக்கு நல்லதுக்கு தான் அம்மா திட்டுறாங்க, உங்ககிட்ட நீ படிக்கணும்னு ஆசைப்படுறது அது வந்து உன்னோட நல்லதுக்காக தான் நீங்க சொல்லி அனுப்பணும். அதை விட்டுட்டு நான் எப்படி அனுப்புறது, என் பேரனை எப்படி நான் அனுப்புறதுன்னு நினைச்சீங்கன்னா உங்க பேரனுக்கு நீங்க கெடுதல் பண்ற மாதிரி. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆமா, ஒரு வாட்டி வந்தாங்க. இருங்கம்மா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயே, மனைவி கணவர் மனைவிக்குள்ளேயே பசங்களை வந்து நம்ம ஒரு கணவர் திட்டும் போது மனைவி வந்து அப்பா திட்டும் போது அம்மா சப்போர்ட் பண்ணா பசங்க அதை புடிச்சுக்கும். அதே மாதிரி அம்மா திட்டும் போது அப்பா சப்போர்ட் பண்ணா அதை புடிச்சுட்டு அவங்க வேலையை நடத்திப்பாங்க. இப்ப அந்த அம்மா அங்க இருக்காங்க, அவங்க திட்டுறாங்க, அப்ப அவருக்கு வரத்துக்கு உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. நீங்க என்ன சொல்லணும்? தம்பி, இத பாரு, உங்க அம்மா நல்லதுக்கு தான் சொல்ற சொல்லி நீங்க அனுப்பிச்சீங்கன்னா தான் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கும், அவனோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க 2 மாசம் வீட்டுக்குள்ள வச்சு ஆமா, நான் சொல்றது கேளுங்க. உங்க பையன் உங்ககிட்ட தானே வளர்றான், அவன் கெட்டு போனா நீ தான் காரணம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பையன் உங்க கூட வந்து இருந்துப்பான். உங்களால கண்காணிக்க முடியாது. உங்க வயசுல அவன் பின்னாடி நடந்து அவன் என்ன பண்றான், யாரோட பழகுறான், என்ன வேலையில ஈடுபடுறான்னு உங்களால பாக்க முடியாது. அப்புறம் பையனோட வாழ்க்கை கெட்டு போயிடும். இப்ப கூட எதிர்காலம் கெட்டு போயிடும். வந்து ஆகா இட்டுன்னு போயிருக்கலாம்ல, இங்கேயே வந்த, இங்கே எதுக்கு வந்த? உன்னை அனுப்ப மாட்டேன்னா? ஆமா, அனுப்ப மாட்டேதான் சொல்லியே. கூட்டின்னு போ. யாருக்கால சொன்ன? அவன் ஒரு வாட்டி வந்தான், மச்சனை வீட்டுக்கு வந்திருந்தான். அப்போ அவர் வந்தாரு, பழைய கடையில் இட்டுன்னு போய் வியாபாரம் பண்ணாரு. இவரு என்ன பண்ணாரு, அந்த புள்ளி என்ன பண்ணோம், தனியா வந்து கூப்பிட்டுன்னு போயிருக்கணும். 4 பேர் ஆட்டோவில் இட்டுன்னு வந்து அவனை பிடிச்சி ஆட்டோவில் அமுக்குறாரு. அப்போ என்ன பண்ண, ஏன்பா இப்படி அமுக்குற, விடுப்பாக்கியா அவனை அனுப்புறேன் நான் சொன்னேன். அப்போ அவர் என்ன பண்ணாரு, கூட வந்தோன்னா பலார்னு ஒரு அரைஞ்சாரு. யாரு? அவர் கூட இட்டுன்னு வந்துடுற. என்னத்துக்கிட்ட இட்டுன்னு வந்தான், அவனை ஏற்றி நாத்துக்கு இட்டுன்னு வந்தா அவனை விட்டுட்டு வரீங்களேன்னு அரைஞ்சாரு என் வீட்டு வாசலாண்ட. அப்படியாச்சா? அப்போ விட்டுட்டு போயிட்டாங்க. கேளுங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு வாரம் போச்சு. அவர் வரதுக்கு முன்னாடி நான் வந்தேன், அது சொல்லவே இல்லையா? ஏங்க, அவர் வரதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணாங்க, இவனை பிடிச்சி வச்சுக்கினா. எங்க வீட்டுல இல்ல, மச்சின வீட்டுல இருக்கிறான். யார் மச்சின வீட்டுல? இவங்க மச்சின வீட்டுல, என்னுடைய சின்ன புள்ள வீட்டுல. இவங்க தங்கச்சி 2 கட்டிக்கிருந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது அந்த சந்தையில் வந்து இவங்க என்னன்னாங்க, இவங்க அனுப்ப மாட்டாங்க, கட்டினா வச்சுக்கிறேன், ஒரு பாட்டில் கிருஷ்ணாவில் எடுத்துன்னு வந்து ஊற்றின்னு எரிஞ்சிக்குவேன், என் புள்ளி அனுப்பலாம். நான் அப்போ துணி மணி தான் சுற்றி குத்து அனுப்பிட்டு. பொய் மேடம். என்ன மேடம்,
அவங்க சொன்னது பொய், நான் சொல்றது பொய்னா அவங்க எந்த இடத்துல கிருஷ்ணால எத்தனை இருந்தாங்களோ நான் சொன்ன அங்க வந்து கேளுங்க. நான் சொன்னல மேடம், அவங்க வந்து கேளுங்க. நான் துணியை சுத்தி அனுப்புனது 4 பேர் போனது உண்மைதான். ஆனா ஆட்டோல பூச்சி அவனை வந்தவன அவனை கேளுங்க. ஆட்டோல யார் யார் வந்தது அவனே கேளுங்க. அப்ப கொஞ்சம் வாடா அவங்க கூட பேசுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டாப்புல. கூட்டவனையும் அவனை எதுக்கு நீ கூப்பிடுற, தனியெல்லாம் கூட்டி போய் பேசாத, நீ பேசு, இல்ல கூட்டி பேரனே என்ன கூட்டின்னு போறது மேடம் அப்படின்னு இவங்க கேட்டாங்க. இப்படி கையை கோத்துன்னு வந்து ஆட்டோல அப்படி பண்ணாங்க. ஏன்பா ஆட்டோல அப்படி அமுக்குற? போய் இல்ல அவன் வருவான், இட்டுன்னு போவ இல்லையா? அவன் வருவான். பாருங்க அம்மா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, பசங்களை அவங்க வளர்க்குறாங்க, நீங்க அதுல தலையிடக்கூடாது. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை மேடம். யாராலையும் நான் சோத்துல இவங்களை வளர்க்கறதுனால எனக்கு லாபமே இல்லை. அவங்க பிள்ளைய அவங்க தான் வளர்த்துக்கணும் மேடம். நான் வந்து இவங்க வீட்டாண்ட போய் பிள்ளைய பார்த்துக்கின்னு பேசிக்கின்னு சொல்லி கொடுத்து நான் வரேன். இல்ல போன் பண்ணி வந்துப்பா நான் சொல்றேன். ஆமா நீங்க போன் தான் பண்றீங்க, என் நம்பருக்கு போன் 2 பண்றீங்களா? மாசம் ஆகுது. என் நம்பருக்கு போன் பண்றீங்க. ஏன் வந்த, எதனால வந்தன்னு ஒரு ஆயா கேட்க மாட்டாங்களா? கேக்குறேன்டா 2 மாசமா கேட்டா என்ன சொல்றாரு? யாரு என்ன சொல்றாரு? என்ன அவன் வந்து கேளுங்க, நான் சொல்ல மாட்டேன். என்ன பேரு தம்பி உனக்கு? கோகுல். என்னப்பா பிரச்சனை? மனசு திறந்து பேசு. என்னப்பா பிரச்சனை உனக்கு? இது பாரு, உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தான் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். உங்க அம்மா கவலைப்படுறதோ அதுக்காக தான், அவர் கவலைப்படுறதோ அதுக்காக தான், இவங்க கவலைப்படுறதும் அதுக்காக தான். உன் மேல இருக்கிறது அக்கறையினாலதான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். இப்ப நாங்களும் பேசிட்டு இருக்கிறது அதுக்காக தான், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. புரியுதா? புரியுதாப்பா? அதனால நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கும். என்ன பிரச்சனை உனக்கு? ஓப்பனா சொல்லு. எனக்கு ஒண்ணு மேடம் பிரச்சனை, உங்க வீட்டுல சண்டை போடக்கூடாது. யார்கிட்ட? அவங்க 2 பேரும் சண்டை போடக்கூடாது. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. போடக்கூடாது. போட்டுக்குன்னா என் மேல வந்து அந்த பிரச்சனை என்னால் தான் சண்டை வருதுன்னு சொல்றாங்க. எல்லாருக்கிட்டே அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாரும் என்ன திட்டுறாங்க, உன்னால் தாடா சண்டை வருது, உன்னால் என்னத்துக்குடா உயிரோட வருன்னு கேக்குறாங்க. யாரு கேட்டாங்க அப்படி? எல்லாரும் கேக்குறாங்க அப்படிதான். கேக்குறவங்க சொல்லணும்ல மேடம், உயிரோட இருக்கிறேன்னு யார் தம்பி ஒரு விஷயம் சொல்லவா? உங்களுக்கு லாஸ்டா போகும்போது பிரச்சனை பண்ணி போனா சண்டை போட்டுப்பாங்க, எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான். இல்ல லாஸ்டா போனால எந்த பிரச்சனைல போனாரு? எந்த பிரச்சனைல போனா என்ன சண்டை போட்டுன்னு போன லாஸ்டா? அம்மா வேலைக்கு போல, வீட்டுல இருந்தேன். வேலை எனக்கு நான் யார் வேலைக்கு போக சொன்னது? நீங்க தானே சொன்னீங்க வேலைக்கு. எங்க வேலைக்கு போக சொன்னோம்? கோழிக்கறி கடையில வேலைக்கு போயிருந்தீங்க. சரி, எனக்கு அந்த கடையில பிடிக்கல என்ன? சரி பிடிக்கல என்ன மக்கன் சொல்லி நான் போறேன். புச்சத்துல நான் வேலைக்கு போயிடுறேன், அது நீங்க கேட்க மாட்டீங்களே. எந்த இடம் பிடிச்சிடும்? பெரம்பூர் தான் பிடிக்குமா? எனக்கு அந்த இடம் தான் பிடிச்சிக்குது, அது நானா பண்ண முடியும்? இதுதான் விஷயமே, வேற எதுவும் கிடையாது மேடம். நான் சொல்ல வேண்டியது இதுதான். இது இவரு வந்து சுத்தி வந்து எங்க மேல கதை சொல்றது. இவன் எப்போ வரான் எப்போ போறான் எனக்கு தெரியாது மேடம். இந்த மாரி மொச்சின்னு வந்தா தான் என் வீட்டாண்ட வருவான். எந்த ஒரு பிரச்சனை இல்லாம வெளியே வந்தவன். ஒரு நாள் வைப்பேன், மறுநாள் போயிடுவான், போயிட்டு வரேன்னு போயிடுவான். 2வது நாள் வருவான், ஒரு வாரம் 10 வருவான். இருங்கம்மா, சரி நான் வந்துட்டேன். உங்க ஆயா வந்து சொல்லுமா, அம்மாட்ட சண்டை போட்டுன்னு வரக்கூடாது, வீட்டுக்கு போ சொல்லுமா. சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா? அப்ப நீ என்ன பண்ணுவ? நான் போலேன்னு. ஏன் பிடிக்க மாட்டேது போலேன்னு. அப்படி எப்படிப்பா சொல்லலாம்? நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்கல்ல உங்களுக்காக. உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களே தான் மேடம் சொன்னாங்க வீட்டை விட்டு வெளியே போனேன் ஒரு நாள். என்னத்துக்கு சொன்ன வீட்டை விட்டு வெளியே போடாங்க? எதுக்கு சொன்னாத? இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கினாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நான் போய் கேட்டதுக்கு வந்து இவர் என்ன அச்சாரு. அச்சதுக்கு நான் ஏடா கூடமா பேசிட்டேன், ஒத்துக்கிறேன், எல்லாத்தையும் பேசிட்டேன். பேசுறதுனால என்ன சொன்னாங்க, நீ எப்படா அதெல்லாம் பேசுவேன்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போனேன். பாரு தம்பி, எப்ப நடந்த கதை இது பாரு, எல்லார் வீட்லயும் அப்பா அம்மா பசங்களுக்கு இடையில இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுதான். அதுக்கு நீ விட்டுட்டு போயிடுவியாப்பா? அப்படி பண்ணக்கூடாது. உனக்கு தங்கச்சி இருக்கால? நான் போனேன் மேடம், போய் 2 நாள் 3 நாள் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனா ஒரு ஃபோன் பண்ணல இது வரைக்கும். நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன், அப்படியே நான் ஃபோன் பண்ணாலும் என் தங்கச்சிட்டு தான் கொடுக்குறாங்க, பேச மாட்டாங்க. அது எப்படி மேடம்? நீ நல்லா இருந்த, டிஃபன் சாப்பிட்ட கொண்ட, நீ பாட்டு சைலண்டா கிளம்பி போயிட்ட. சரி நீ ஒரு நாள் கிளம்பி போயிட்டேன். நீ பாட்டுன்னு போயிட்டேன். நானு ஒரு ஃபோன் பண்ணாங்களா, எங்க இருக்கிறேன் ஃபோன் பண்ணாங்களா? சரி நான் இங்க ஆயிட்டு போல, நான் எங்கேயோ போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அது எப்படி நான் கேட்கலன்னு சொல்றேன்? 2 மாசம் ஆகுது மேடம் நான் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணல மேடம். வெளிய இருக்கறா அவளை கூட நிக்க வச்சு கேளுங்க. இவன் ஒரு நிமிஷம் ஆள கண்ணனா உடனே எல்லாருமே போன் அடிப்பேன். கேட்டா இங்க வரல இங்க வரல, ஆனா ஊர் சுத்தி நிப்பான். 10 நிமிஷத்துல தெரிஞ்சிரும். ஆனா ஊர் சுத்தி நிப்பான், ஆனா அங்க வந்தானா கரெக்ட்டா தெரிஞ்சிரும். எங்கேயும் போக மாட்டான். எங்க தங்கச்சி போன் அடிக்கலனா சுத்தி யார் நம்பர் இருக்குது 3-4 பேர் நம்பர் வச்சிருக்கேன். இருமா நீங்க உங்க பக்கமே பேசாதீங்க. சரிங்க மேடம். அவனுக்கு என்ன வருத்தம் இருக்கு கேளுங்க. சொல்லுப்பா,
என்னப்பா பிரச்சனை? நீ ரொம்ப சோகமா இருக்க, என்னப்பா சொல்லுப்பா. செல்ஃபோன் வேணாம் மேடம். செல்லு கேட்டு ஒரே பிரச்சனை. செல்ஃபோன் வேணும் வீட்ல. அவருக்கு. வேலை செஞ்சாலும் மங்களாபுரத்தில் தான் வேலை செய்வார். இருந்தாலும் அங்கே தான் இருப்பார். ஃப்ரெண்ட்ஸுங்கனாலும் அங்கே தான். இவரோட பிரச்சனை அதுதான். இது பாருப்பா, சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து வாழ்க்கையை கெடுத்துக்காதே. எதுக்கு உனக்கு செல்போன்? இந்த செல்போன்னால எவ்வளவு பிரச்சனை வருது தெரியுமா? தெரியுமா உனக்கு? படிச்சு ஒரு நிலைமைக்கு வந்து நல்லா சம்பாதிச்சு அம்மாவை பாத்துக்கணும்ல. எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க உங்களுக்காக. அவங்க தங்கச்சி இருக்கா அவனுக்கு, உனக்கு கொளுத்து வேலை பொறுப்பு செஞ்சு வேண்டாமா? அள்ளி சாப்பிட முடியாது மேடம். நைட்ல வந்தேன்னா நான் என் கையெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது கொளுத்து வேலை. ஆனாலும் அந்த வேலைக்கு போவேன். ஒரே ஒரு வேலை மட்டும் தான் மேடம் செய்யல. மிச்ச வேலை எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். அவனுக்கு நல்லாவே தெரியும் நான் எவ்வளவு லோல் பட்டேன். நைட்டு லாஸ்ட் வண்டிக்கு வருவேன் வியாபாரம் பண்ணிட்டு. கடை மூட்டுருவாங்க. பொழுது கொஞ்சம் பொங்கல் தீபாவளி வரும். அந்த நேரத்துல கடையை தொட்டு நான் துணியை தந்து கொடுத்துக்கிறேன். வரும்போது எப்படிமா கடை மூட்டு இருப்பாங்களா, கடை தொட்டினடா, கணக்கு பார்த்துன்னு இருந்தாங்கடா, எல்லாமே சொல்லிக்கிறமா, நீ சாப்பிடாத படுத்துக்கிறமா, உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறமானுவான். எவ்வளவு குழந்தைங்களுக்கு 10மா 10 1.5 கிலோ அரிசி போட்டு சோறு வடிப்பேன். காலைல நம்ம விட்டு வரோம், ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு வருவேன். கேட்டு பாருங்க, எது செஞ்சாலும் சரி 1 கிலோ 2 கிலோ வாங்கி குழம்பு வச்சுட்டு வந்துருவேன். குழந்தைங்க சாப்பிட்டு பக்கத்து வீட்டுல 10 போய் கேட்க கூடாது. நம்ம குழந்தைங்க யாருன்னா வந்து பார்த்தாங்களா நம்மள? ஒன்னும் இல்ல, 3 ஆம்பளை பசங்க இருக்கிறீங்க, உன்னோட சேர்த்து 4 பேரு, ஆளுக்கு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்க சோறு நாய்த்து இருக்கும். நான் வீட்டோட பக்கத்து ரேஷன் அரிசி வாங்கி போட்டு நீங்க குடுக்குற துட்டு வச்சு நாங்க கஞ்சி காசி குடிச்சிருப்போம். பாத்தீங்களா யாருன்னா பார்த்தாங்களா உன்ன அந்த நேரத்துல? யாருமே பாக்கலையே. நீ சொல்லு, உனக்கு தெரியாதா? யாருமே சொல்ல தேவையில்ல. உனக்கு தெரியாதா? எல்லாத்தையும் நான் அதெல்லாம் சொல்லி கட்டிக்கிறேன். எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறேன். அள்ளி சாப்பிடுவேன். அம்மா நல்ல சாப்பாடு அவங்க உருட்டி கொடுப்பாங்க எனக்கு சாப்பாடு. இந்த பெசஞ்சு வைப்பாங்க, ஸ்பூன்ல அள்ளி சாப்பிடுவேன். உங்களுக்கு அவளை காலை கீழே வைக்க முடியாது. ஜல்லி ஊத்துனாங்கன்னா அவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட, குளிக்க முடியாது. தண்ணி பட்டால திக்கி திக்கி திக்கின்னு எரியும். எல்லாமே நீ கண்ணெதுக்க பாத்துருக்குற. பாம்பு கட்டிக்குமா தேல் கட்டிக்குமா தெரியாது. மல்லிப்பூ தோட்டத்துல இப்ப நான் பூ பறிச்சுட்டு வருவேன். என் கூட சரி நீ என்ன வருவேன்? யாருன்னா நம்மளை காப்பாத்தி எவ்வளவு நான் நோல் பட்டு உங்களை காப்பாத்திருப்பேன். இன்னைக்கு என்னால நின்னு சமைக்க முடியல மேடம். இதுல இருந்து இது வரைக்கும் ஒரே நோய் ஆயிப்போச்சு. நாங்க சோத்துனுக்குறோமா? இப்ப குறுக்க பேசல, அவ்வளவு கஷ்டப்பட்டுனா நீங்க கவனிக்கலையா? நான் வந்துட்டா நான் 2 மாசம் நான் வச்சுன்னு சொல்றியே, நீங்க வீட்டு பூச்சிங்கன்னா சத்தியமா சொல்றேன். எனக்கு வேணாம். எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல. பாருங்க, உங்க அம்மா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ புரிஞ்சுக்கோ. இருங்க, சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது யாருமே உங்களை பார்க்கல, அவங்கதான் பார்த்தாங்க. இப்ப நீ இந்த வயசுல விட்டுட்டு வரலாமா? நீ இப்ப பெரிய பிள்ளை ஆயிட்டல, நீ இல்ல காப்பாத்தணும் அவங்கள. அவங்க புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. 10 நிமிஷம் இந்த பாரு, ஆதரவு யாரும் இல்ல, வேற வழி இல்ல, தனிமை. உங்க அம்மா பண்ணிட்டாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் நல்லவராதான் தெரியறாரு. என்ன பிடிக்காது மேடம், அவன்தான் பிடிக்க மேடம். அவனுக்கு கேட்டு பாருங்க. அவளே இருமா, நான் அவர்கிட்ட பேசட்டும், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இது பாரு, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. உனக்கு வேற ஏதாவது வருத்தம் இருக்காப்பா? நீ இப்படி அம்மாட்ட கோச்சுன்னு விட்டுட்டு போனா எப்படி? சண்டையோ என்ன இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கணும். ஏன் வெளியே போற நீ? எப்போ ஒரு வாட்டி பாட்டியை போய் பார்த்துட்டு வா. அது கூட வர வேணாம், நீங்க சும்மா இருங்கம்மா. அது கூட வர வேணாம். உன்னை வாரத்துல ஒரு நாள் கூட வர இல்லையடா. அம்ச்சு வைக்கிறதுன்னு அவனே கேளுங்க. வாரத்துல ஒரு 2 நாள் வச்சுட்டு நான் சேர்த்து பிடிச்சி யார் மேல பையா வரக்கூடாது. எப்போ அம்ச்சு வைக்கிறதுன்னா இனிமே அவங்க எது பண்ணாலும் நீ அங்கதான் இருக்கணும். இல்லையா நாங்க யாரும் வானாட்டி எதனா பண்ணின்னு கூட போயிடு. எங்க வீட்டு பக்கம் வர நீங்களே சொல்லி கொடுங்க. அப்படிதான் மேடம் சொல்லி தராங்க. அவன் என்ன பண்ணிக்க போறானா? மேடம் இப்படிதான் சொல்றாங்க எல்லாரும். அவன் சொல்றான் நல்ல சின்ன வயசு பையன், வாழ வேண்டிய பையன், என்னமா பேசுறீங்க? அந்த வார்த்தை வேணாம். எங்க மேல இவ்வளவு பை வருதுன்னா எனக்கு என்ன தேவையா? இது இன்னும் நான் கஷ்டப்பட்டு நான் சோத்துன்றேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை. தம்பி, இந்த வீட்டுல ஒரு புள்ள வருது, அங்க இருந்து 4 புள்ள, 2 புள்ள வருது, இந்த வீட்டுல 2 புள்ள வருது, இன்னொரு வீட்டுல 2 புள்ள வருது. நான் ஒண்டியாக்குற இடத்துல 4 புள்ளைய வருது. தம்பி, சண்டை போட்டாலும் என்ன இருந்தாலும் நீ உங்க அம்மாவோட தான் இருக்கணும். எப்பாவது வேணா பாட்டியை போய் பார்த்துட்டு வா, தப்பு இல்லை. வேணா இனிமே வரக்கூடாது. இனிமே வந்து பாட்டியை வேணாம், யாரும் வேணாம். அவங்க என்ன கவலைப்படுறாங்க தெரியுமா? நீ அங்க போனேன்னா உன் பாட்டியால உன்னை கண்காணிக்க முடியாது. அவங்களுக்கும் வயசாச்சு, அவங்க பாட்டில வேலை செஞ்சு உழைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. புரியுதா? அங்க சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, அதான் அவங்களுக்கு கவலை. எல்லாரும் இவ்வளவு போராடுறது உன்னோட நல்லதுக்காக தான். அதை
என்ன பழக்கம் அது, வீட்டை விட்டு வெளியே போற பழக்கம்? இந்த வயசுல தோணும் லவ் பண்ணணும், பொண்ணுங்களோட சுத்தணும், பொண்ணுங்களோட பேசணும்னு எல்லாம் தோணும். ஆனா அதுல எல்லாம் மாட்டின்ட்டா வச்சுக்கோ, அது அவங்களுக்கு வாழ்க்கை தெரியாது. நல்லா இருக்கா? அவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சு தான் நாங்கள் அவதிப்படுறோம். அவங்களுக்கு நான் தெரியுமா அது? சொல்லிட்டேன், அவங்க புள்ளட்ட சொல்லிட்டேன். ரெண்டாவது அவன் புள்ளட்ட எந்த நான் எல்லா பிரச்சனையும் அங்க எல்லா போய் கதையுமே உட்காந்துக்கிறான்னு அவங்களுக்கு தெரியுமா? அம்மா நான் சொல்றத கோச்சிக்காம அவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. கேளுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் 2 சொல்லிட்டேன். மாசமா பின்னாலே தான் இருக்கிறோம், வியாபாரத்தை கூட விட்டுட்டு ஒரு நாள் எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டோம். நம்மளால கெட்டுடா, நம்மளால தான் அவங்க அழிஞ்சிட்டா பாதிலேயே அறுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துலயே வச்சுன்னு வரத்துங்க. தாய் தப்ப என்னைக்கு வரேன்னா அவங்க கூட கூட்டி அனுப்பலாம். அனுப்ப மாட்டாங்க. அப்படிதான் ஒரு வருஷம் ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம் மேடம், ஒரு வாரம் பார்க்கலாம், இல்ல 2 வாரம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன வீட்டுல எதுவும் எல்லாம் பேச வச்சிருக்கேன். நான் எல்லாம் போனாக்கா பொய் எல்லாரும் அவங்க பேசுறது சொந்தக்காரங்களா ரொம்ப சேர்ந்து பொய். என்ன கிண்டலா பாக்குறது, கிண்டலா அதெல்லாம் பேசுறது போய் அதெல்லாம் வந்துச்சு அவங்களே அங்க தான் இருந்து. மேடம். நான் எதுவுமே அப்படி நான் சொல்ல நிறைய வாட்டி மாட்டேன். அனுபவப்பட்டுதான் மேடம் நான் இங்க வந்தேன். இந்த 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 நிகழ்ச்சி வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா எனக்கு இந்த நிலைமையே கிடையாது மேடம். இந்த நிகழ்ச்சி கூட பார்க்க விட மாட்டாங்க. பார்க்க விட மாட்டான். நான் மென்டல் ஆயிடுவேன் என்ன கேட்டாக்கா. அழ கூட எழுதுகிறேன். நான் எத்தனை வாட்டி அழுதுக்கிறேன் அவங்ககிட்ட. ஆமாவா இல்லையா எல்லாமே எதிர்தான் சொல்றேன். கேளுங்க, நாங்க அவனே போய் சொல்ல. நீ இத பார்த்து மென்டல் ஆயிட போற பாரு அப்படின்னுவான். ஒரு சொல்லுவா ரெடி அதெல்லாம் வந்து ஒரு பொது அறிவிடா அதெல்லாம் பார்த்து பேசிட்டு அவங்க கூட கிளம்பிடு. ஊமை கொட்டை மாதிரி இருந்துக்குனால இங்க பண்ணின்னு இருக்காத, தெரிஞ்சுக்கினியா? எது ஒண்ணும் பட்டு பட்டுன்னு அவங்க கால சொல்லிட்டு அவங்க கூட போ. என்னம்மா சொல்றேன், நான் எனக்கு இனிமே இந்த சவகாசமே எனக்கு வேணாம். நான் ஓய்ச்சி நான் சோத்துணுங்கிறேன், யார் கஷ்டத்துல நான் வாயில அவள் தான் சொல்லுவேன். இப்ப இவங்களை சேர்த்து 4 யார் பெற்று நான் கஷ்டப்பட்டு பிடிச்சி வச்சு சோத்துடல, 4 பிள்ளைங்களால சோத்துடல. ஒரு புடவை கந்த எடுத்து தரல, 4 பிள்ளைங்க வளர்த்துட்டேன், அவங்கவுங்க குடும்பம் ஆயிடுச்சு. இப்ப அவங்க பெற்ற பிள்ளைங்களை சேர்த்து நான் சோத்துன்னு போறேன். சொல்லு பாப்பா, இவங்களை சேர்த்து வச்சதுன்னா நான் சோத்துன்னு பண்ணா இல்லையே? இப்ப பிடிக்கிறவங்க அப்பயே பிடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்க மாட்டோமே. இல்லையா? அதெல்லாம் இப்ப பிடிக்கிறவங்க அப்ப பிடிச்சிருக்கலாமே. என்னடா நம்ம புள்ள போயிட்டான், சின்ன பொண்ணு அவ எங்க போவா, ஏதா போவா, 2 பிள்ளைய வச்சு நீடி 1000 பேர் 1000 கஷ்டம். எதுக்கு நீ ரோட்ல பத்துனுக்குற? நடு ரோட்ல போயிட்டு, நடு ரோடு மேடம், நடு ரோட்ல பத்துனுக்குற, வா உள்ள வா. அவன் குடிக்காரன். ஏய் உனக்கு பொண்டாட்டி பொண்ணு நீ தனியா போடா, அவ இங்கதான் இருப்பா, அவ புடிச்ச இல்லாதவன்னு சொன்னீங்க ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. குடிக்காரன 2 பொம்பளையும் சேர்ந்து எவ்வளவு பொய் பேசுறாங்க மேடம் இவங்க. சத்தியமா புள்ள எவ்வளவு பொய் பேசுறாங்க மேடம். வாயில் நோரால அவன் அடிபட்டிருப்பான். எவ்வளவு பொய் பேசுறாங்க மேடம் இவங்க. இல்லன்னா போங்க, ஐயோ நீங்க கடவுளே. 2 சொன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுக்கறேன், அவன் ஃபுல்லா குஷ்டிக்குறான், நான் பண்ண சொல்றேன். சொல்லிட்டாங்க மேடம். சேதா அந்த நைட்டோட தீந்து போற நைட்டோட போறேன். இவனுக்கு எல்லாமே தெரியும் மேடம் அந்த சம்பவம் எல்லாம். அவனே கேட்டு பாருங்க. யார் அவங்க யார் ஆச்சுதே? உங்க பெரியப்பா நாங்கலாம் செஞ்ச நச்சுமா இல்ல உங்க பெரியப்பா வந்து எங்களுக்கு நச்சு பண்ணி வச்சு வச்சாரா? அந்த சம்பவம் அப்ப தெரியல, அப்புறம் எதுவும் மாதிரி பேசுறீங்க? அப்போ அவனுக்கு தெரியும். இப்ப நீ அந்த சம்பவம் அவனுக்கு தெரியும். சொல்லுது. நீங்க கிளம்புங்கம்மா, நீங்க கிளம்புங்க. வாயை திறந்தாலே பொய்யாவே ரொம்ப வருது. போய் தான். ஆமா. ஆட்டோல உன்னை யாருன்னா எல்லாம் பிடிச்சி கூட இருந்தா தள்ளினாங்கப்பா. எல்லாம் பிரியா விட கழுத்தை மாட்டாங்கன்னா பிடிச்சி தள்ளி ஓடு. ஏத்துனாங்களா? சரி, 2 சரி. வருஷத்துக்கு முன்ன சரி 2 வருஷத்துக்கு முன்ன கழுத்தை பிடிச்சி தள்ளி ஏத்துனாங்களா யாருன்னா? முருகா முருகா மாமா மாமா யாருன்னா என் கூட சீனு மாமா எல்லாம் வந்து வந்திருந்தாங்களா பாட்டல செல்லியூட்ல குத்துட்டு இருந்தாங்களே சத்யா பாட்டல அப்பாவும் 3 பேர் சேர்ந்து கழுத்து பிடிச்சா உள்ள தள்ளினாங்க ஆட்டோ உள்ள உன்ன சொல்றாங்களே உங்க ஆயா கழுத்து பிடிச்சின்னு இப்படி தள்ளினாங்க உள்ள ஏறுற ஆட்டோ இல்ல அப்படின்னு. என்ன சொல்லி கூப்பிட்டாரு முருகா மாமா உன்னை? வா வீட்டுக்கு போகலாம், இங்கெல்லாம் இருக்காத, பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாரா இல்லை எத்தவொடனே வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டாரா? பேசணும்னு சொல்லி சொல்றேன். பாப்பா கொஞ்சம் 5 நிமிஷம் அப்படி போய் பேசலாம் நம்ம தனியா. என் வீட்டு பேர்ல நீ எப்படி அப்ப கையில கூப்பிடுவ? பிடிச்சாங்க மேடம், ஒரு குழந்தைய வந்து அவ்வளவுதான் மேடம். ஃபர்ஸ்டே பிடிச்சி விடுங்க, புரியுது எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுது. பாரு தம்பி, இப்ப இதெல்லாம் நல்லா இருக்கும், ஆனா பாட்டியால உன்னை கவனிக்க முடியாது. எப்போது போய் பாட்டியை பார்த்துக்கோ. அம்மாட்ட சண்டை போட்டியா அங்கேயே இரு, 2 நாள்ல சரியாயிடும். இவ்வளோ போராடுறது உனக்காக தான், உன் நல்லதுக்காக தான். அவங்களெல்லாம் சண்டை போட்டுக்காம இருங்க எல்லாம் சொல்ல முடியாது. இதை பாரு, எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான். அப்பா அம்மா சண்டை போட்டுக்கதான் செய்வாங்க. வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதான் இருக்கும். அதை நீ பொறுப்படுத்திட்டு சரி பண்ணும். அதை விட்டுட்டு வீட்டுல இருந்து ஓடிடுறதா? எத்தனை பேர் தம்பி அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்படுவாங்க. சரி, ஒரு விஷயம் கேட்கவா? உங்க அம்மா கஷ்டப்பட்டாங்கல்ல உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம், உங்களை ஏதாவது அனாதாலயத்துல கொண்டு போய் விட்டாங்களா? இல்ல உங்களை விட்டுட்டு அவங்க பாட்டுல அவங்க வேலையை பார்த்துட்டு போனாங்களா? காப்பாத்தினாங்கல்ல? 6 வருஷம் கஷ்டப்பட்டு காப்பாத்தினாங்கல்ல? நீ அவங்களை எப்படி பார்த்துக்கணும்? விட்டுட்டு போனாலாப்பா? எவ்வளோ ஈஸியா பண்ணியிருக்கலாம். ஏதாவது அனாதாசிரமத்துல கொண்டு போய் விட்டுருக்கலாம்ல? பண்ணாங்களா அவங்க? பண்ணல. அவரும் உன்னை நல்லா தானே பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் என்ன உனக்கு என்ன குறைச்சல்? பசங்களோட சேரக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? ஃப்ரெண்ட்ஸ் வேணும் தம்பி,
நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா இரு லைஃப்ல, நல்லா இரு, சந்தோஷமா இருங்க. கெட்ட பழக்கங்கள் வரக்கூடாது. ஒரு வாட்டி கெட்ட பழக்கங்களுக்கு அடிமை ஆயிட்டேன்னா அப்புறம் உன்னோட கண்ட்ரோல்லயும் வாழ்க்கை இருக்காது. நல்லா வாழணும்ல, எல்லாருக்கும் முன்னாடி தலை நிமிர்ந்து இருக்கணும்ல நம்ம. எல்லாம் சொல்லுவார் மேடம். அவங்க அப்பா உட்கார வச்சு 10 பேருக்கு நீ தான்ப்பா மூத்தவன், நீ செலவு பண்ணணும், உன்னை நம்பி நம்ம அண்ணன் கிட்ட போனா நம்ம அண்ணன் நம்மளுக்கு 10 ரூபா தருவான், நம்ம அண்ணன் இதை வாங்கி தருவான், எவ்வளவு அட்வைஸ் பண்ணுவார் கேட்டு பாருங்க. அவனை எதிர்க்குவே. நீ நல்லா நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறே படி கோகுலு, நான் பிச்சை தொடர்ந்து நான் படி வைக்கிறேன்ப்பா, நீ கெட்டு போயிட்டேன்னு பேர் மட்டும் நீ வாங்கி கொடுக்கூடாதுப்பா, நீ என்ன படிக்கணும்னு தோணுதுப்பா சொல்லுப்பா, நான் படிக்க வைக்கிறேன். 10 ஃப்ரெண்ட்ஷிப் வேணா, ஒரு ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டா வச்சுக்கோ. நீ எவ்வளவு நான் பண்ண மாட்டேன் அந்த அட்வைஸ்லாம், எல்லா அட்வைஸ் ஃபுல்லாவே இவர் தான். அவன் கெட்ட பையனே கிடையாது மேடம், இப்பதான் மேடம். அப்படி எல்லாம் இல்ல, அவனுக்கு மனசுல ஏதாவது வருத்தம் இருக்கா கேளுங்க, எதா இருந்தா அம்மாட்ட பேசுவா. எது பக்கத்துல போய் உட்காரு. குறை வச்சிருந்தேன் கோகுல, போமா போமா சொல்லு. பக்கத்துல போய் உட்காரு. சரியா மேடம். அவன் கொஞ்ச நேரம் நான் பேசலன்னா என்ன எதுனா நோண்டுவான், அடிப்பான், அப்படி குத்துவான், அப்படி கில்லுவான், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான். அதெல்லாம் நான் இந்த 2 மாசமா அனுபவிக்காத எப்படி மேடம் இருப்பேன். நீ மட்டும் கேட்டல அம்மாவை ஒரு ஃபோன் பண்ணலன்னு, அம்மா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்கு, நீ வந்து பாத்தியா? ஆமா, ஒரு மாசமா நான் ரத்தம் கக்கின்னு இருக்கேன். எதிரில இருந்து நான் இனிமே திருப்பியாப்பா உனக்கு எங்கன்னா கொஞ்சம் அடிபட்டுச்சுமா நீ என்கிட்ட காட்டும் போது ஐயோ எப்படி என்ன அடிபட்டுச்சுன்னு அம்மா கேட்கறனே இல்லையா, கேட்டுக்கிறனே இல்லையா? உனக்கு காட்டு பார்க்கலாம், ஏன்டா பார்த்து செய்யணும்டா அப்படிலாம் சொல்லிக்கிறனே இல்லையா? பாத்தியா நீ எப்படி இருந்த, எவ்வளவு அழகா இருந்த நீ. உன் மூஞ்செல்லாம் பத்தி எப்படி ஆயிடுச்சு, வத்தி போய் அழகா இருப்ப, தகப்பா இருப்ப, பர்சனாலிட்டே இருப்ப. அவனை நாங்க நடக்க விட்டு வேடிக்கை பார்ப்போம் நாங்க 2 பேருமே. சூப்பரா இருக்கடா. அவன் ஒரு விதமா நடப்பான் மேடம், ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்க. அப்படியே ஒரு டைப்பா நடப்பான், ரொம்ப அழகா இருக்கும். நடந்தானா கொண்டானா பேசினாலே அழகா பேச, ரொம்ப சவுண்டா பேச மாட்டான், அப்படிதான் இருப்பான். இப்ப எப்படி தெரியுமா இருக்கிற? அவன் கெட்ட பேர்ல எங்க கிட்ட தான், வெளியில நல்ல பேர் அவனுக்கு. வெளியில யார் ஒருத்தர் கூட சரி கோகுலா அவன் கெட்டவன் சொல்லவே மாட்டாங்க. ஆனா போய் இருக்கிற இடம் தான் எங்களுக்கு பயமே, வேற எதுவும் கிடையாது. ஹீரோவா? நல்லா அழகா இருப்பான் மேடம். நல்லா ஷார்ட்டா கட் பண்ணி முடியெல்லாம் அப்படி தூக்கி வாரிட்டு அவங்க அப்பா மாரி குங்க வைப்பான். அவன் கேட்பான், அம்மா அப்பா மாரி கரெக்டா வச்சுக்கிறேன் நான் வச்சுக்கிறடா, அழகா இருக்கிறடா, நல்லா இருக்குதா, அவன் நிஜமா சொல்றேன், நல்லா இருக்குதா, சூப்பரா இருக்குதா அப்படின்னுவேன். அவர் ஷர்ட் எல்லாம் போட்டு பார்ப்பான், கரெக்டா இருக்குதா, எனக்கு இந்த ஷர்ட் கரெக்டா இருக்குதா, அந்த ஷர்ட் கரெக்டா இருக்குதா அப்படின்ட்டு. சரி அம்மாட்ட போயிடுறியா? இன்னும் கோச்சுன்னா பாட்டி வீட்டுக்கு போவியா? எப்போது பாட்டியை போய் பார்த்துட்டு வா. படிக்கிறது தப்பு இல்லை. படிக்கிட்டேன் மேடம், அவன் படிக்க சொல்லுங்க மேடம், நாங்க சொன்னா கேட்க மாட்டேன்றான் மேடம். அவன் படிக்கிட்டான் வீட்டுல. அவனுக்கு என்ன விருப்பமோ அது பண்ணட்டும். படிக்கிறியா? இது பாரு, சண்டை போட்டா சண்டை எல்லாம் போடாம இருக்க முடியாது, வாழ்க்கை அதெல்லாம் இருக்கும். 10 நிமிஷம் அம்மா விட்டுட்டு ஓடிட கூடாதுன்னா எனக்குன்னு யாரு இருக்குது? பக்காக கூட யார்ட்டும் பேச மாட்டான். அவனை கேட்டு பாருங்க, எதிர் வீட்டுல இருக்கிறவங்க அடிக்க கூடாதுமா, பாவம்ல. அடிப்பாங்களா தங்கச்சியா? உன்னதான் கேக்குறாங்க, அடிப்பியா நீட்டு? நல்லா கும்மா குத்து அண்ணன் தங்கச்சி எப்படி பாத்துக்கணும்? டிவி சவுண்டா வச்சிருவான். டிவி சவுண்டா வச்சுன்னா எனக்கு உடம்பு அதிருதுப்பா, எனக்கு அவளை பண்ணா நீ நடிக்கிறேன்னு என்ன சொல்லுவான். ஆனா இப்ப என்ன ஆச்சு, இப்ப டாக்டர் என்னன்னாங்க, உங்களுக்கு அதிகமா அந்த இதுலாம் டென்ஷன் ஆயிட்டு ஓவரா சவுண்டுங்க. எனக்கு பின்னாடி இப்படி இருக்க மேடம், இங்க சமையல் ரூம் மேடம், அந்த சவுண்டு ஃபுல்லா எனக்கு காது கேட்கும். கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்றா, கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்றேன்னா சும்மாவே நடிக்காத அப்படின்னுவான். இன்னைக்கு நாளைக்கு நான் கூட்டின்னு போறேன் டாக்டர் கிட்ட, அவங்க என்னென்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டு பாருங்க, உனக்கு அப்பதான் தெரியும். என்ன நான் கேட்டேன், நீ என்ன அடிக்கிறேன்னுட்டு. நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறேன்னா கூட்டின்னு போய் அங்க நிக்க வச்சு கேளு, எங்க அம்மாக்கு என்ன உடம்புக்கு நீட்டு அவங்க சொல்லுவாங்க எல்லாத்தையும். நிமிர்ந்து உட்காரு. அம்மா கூட்டின்னு போறியா? சரி கிளம்பு. என்ன பண்ண போற நீ? படிக்கிறியா? என்ன பண்ண போற சொல்லு. நீ சவுண்ட் அங்க வந்து எல்லாம் சொல்லக்கூடாது, இங்கே சொல்லிடு. அங்க வந்து என்ன ஏமாத்துவான் அப்புறமேட்டு. சரி சமத்து பையன், கிளம்புப்பா. மறுபடியும் ஓடியாந்துருவா, இல்லைன்னா இங்க அவளுக்கு எதனா சொல்லிடு, இல்லைன்னா மறுபடியும் ஓடியாருவா. இங்கதான் ஆமா, திருப்பி நான் சொல்லிடு, திருப்பி உன்னை கூட்டின்னு வருவாங்க, இங்க சேர்த்துருவாங்க. ஒழுங்கா சொல்லிட்டு பஸ்ல கிளம்பு கோகுல். அம்மா கூட்டின்னு கிளம்பு. அம்மா கூட்டின்னு போ. வா வா. சரி கிளம்புப்பா. இந்த வயசுல பசங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அது பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. நம்மளும் அவங்க லெவலுக்கு போய் அவங்க ஃப்ரெண்டு மாதிரி இருந்து நிறைய டைம் தேவைப்படுறது, நிறைய பொறுமை இருக்கணும்.
எடுத்தறிஞ்சு பேசி திட்டி எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் வெளியே நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப பொறுமையா இருந்து ஃபேர்மா இருந்து பொறுமையா இருந்துங்கிறதுக்காக அவங்க சொல்றதெல்லாம் ஓகே ஓகே சொல்லணும்னு நான் சொல்லலை. ஸ்ட்ரிக்டா இருக்கவும் வேணும், எங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ இருக்கணும். இந்த பையனோட கேஸ்ல என்ன ஆகுதுன்னா, அங்க போறதுக்கு அவனுக்கு ஒரு இடம் இருக்கு. அம்மாட்ட சண்டை போட்டா பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஸோ அங்க போய் இருந்துடுறான். அங்க பாட்டிக்கு தெரியாதுல்ல, வயசு அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பாட்டிக்கு பையன் என்ன பண்றான்னு கண்காணிக்க முடியாது. ஸோ அதனால அவன் இஷ்டத்துக்கு இருக்கலாம். ஸோ அவன் அங்க கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிடுறான். அதுதான் அவங்களுக்கு கவலை. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த அம்மாவோட 2வது கணவர் வந்து ரொம்ப நல்லவர். அந்த அம்மாவும் சரி, அந்த பையனையும் அவரோட பையன் மாதிரி பார்த்துக்கிறாரு. அது ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் அது. ஸோ சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான் இது. அது அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பையனும் ரொம்ப நல்ல பையன். ஸோ எல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு நம்புகிறோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.